ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய புதிதான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து தெரிந்து கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரைட்டுங்களா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லைவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமைக்கான வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம், நியூன்னு கொடுத்து போயிட்டுருக்கோம். TNLDA கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐடி எக்ஸிக்யூட்டிவ் வெட்டினரியன் ஆன்லைன் அப்ளிகேஷன், ரைட்டுங்களா? ஃபார்ம் லாஸ்ட் சப்மிஷன் டேட் ஃபார் அப்ளிகேஷன் 26/7/2024 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸுன்னு இருக்கும். ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். TNLDA ஐடி எக்ஸிக்யூட்டிவ் வெட்டினரியன் ஆன்லைன் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, விளம்பரம் கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் செய்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது TNLDA ஐடி எக்ஸிக்யூட்டிவ் வெட்டினரியன் ஆன்லைன் ஜாப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்கு போவோம். ஸோ அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டேரக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு போஸ்டிங் அண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைன்லாம் கிடையாது, ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது, ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு லெவல் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இது முக்கியம். ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வை செய்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்றது இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் தி குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வை செய்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை 4வது தளம் ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலக வளாகம் 571 அண்ணா சாலை, நந்தனம் அஞ்சல், சென்னை 6,35,000. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை 4வது தளம் ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலக வளாகம் 571 அண்ணா சாலை, நந்தனம் அஞ்சல், சென்னை 6,35,000. சென்னையில் உள்ள தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை அலுவலகத்தில் தற்காலிகமாக பணிபுரிய 2 கால்நடை மருத்துவர்கள் மற்றும் 2 தகவல் தொழில்நுட்ப வீரர்களுக்கான பணியிடங்களுக்கான தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது.
விண்ணப்பம் வலைதளம் வழியாக சமர்ப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 26/7/2024, நேரம் மாலை 5:45 மணி வரை. அதுக்கு தான் இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? லைவ் ஸ்டாக், ரைட்டுங்களா, தமிழ்நாடு லைவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, 4th floor, இன்டகிரேட்டட் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். ரைட்டுங்களா? 571 அண்ணா சாலை, சைதாப்பேட்டை, வெட்டினரி பாலிடெக்னிக் கேம்பஸ், நந்தனம் போஸ்ட்டு, சென்னை 35. ரைட்டுங்களா? பார்த்தீங்கன்னா ஐடி எக்ஸிக்யூட்டிவ் எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டு, வெட்டினரியன் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் இது தான். ஸோ இந்த பேஜுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஸோ அதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தாக இதுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் would be considered. Qualification: IT executive, graduates, postgraduates from computer science or IT with a minimum 2 years experience இருக்கணும். Veterinarian பார்த்தீங்கன்னா graduates PVSC and AH, postgraduates MVSC in animal husbandry economics, animal husbandry statistics. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் வெட்டினரி கவுன்சில், இந்தியன் வெட்டினரி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பிலோ 35 years. ஸ்கோப் ஆஃப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டட் பார்த்தீங்கன்னா 50,000 பர் மந்த்துக்கு வந்து தராங்க. வெட்டினரியனுக்கு பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவருக்கு பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் பே பார்த்தீங்கன்னா 56,000 பர் மந்த்துக்கு வந்து தராங்க. அதுக்கடுத்து ப்ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் அந்த புறநகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி.